ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாப்பாவுக்கு காலையில் ஈஸியாக நம்ம 2 மினிட்ஸில் என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் தோசை இட்லிக்கு மாவு. அதை நம்ம பாப்பாவுக்கு சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒன்று சின்னதாக தோசையாக சுட்டுக்கோங்க. அதை நம்ம சுடும் போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு போல நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பாப்பாவுக்கு நல்லா புஷ்டியாக நல்லா ஆக்கும். நல்ல ஸ்கின்னும் பாப்பாவுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லது பாப்பாவுக்கு. அதனால் நெய் ஊற்றி சுடுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி சுடலாம், நல்லது. அதுக்கப்புறம் தோசை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். வந்ததுக்கப்புறம் திருப்பி தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பா திடீர்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு தோசை சாப்பிடுவாங்க, இல்லை 1.5 கூட சாப்பிடுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தோசையும் சுட்டு வச்சுக்கோங்க. அந்த நேரம் ஓடி போய் சுடுறதுக்குன்னு பாப்பாவுக்கு பசி ஆறிடும். அதனால் இதையும் 2 தோசையாக சுட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது 2 வயசு உள்ள பாப்பாங்களுக்கு கொடுக்கறது. கொஞ்சம் வயசு பெரிய பிள்ளைங்களானா இருந்தால் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கூட நம்ம தூவி கொடுக்கலாம். இந்த குட்டி பாப்பாவுக்கு உழுங்கிறதுக்கு அந்த அளவு மெல்றதுக்கு முடியாது. அதனால் ஈஸியாக இந்த மாதிரி சுடுறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்தா நல்லா சூ பண்ணாமல் ஈஸியாக ஸ்வாலோ பண்ணுற மாதிரி, விழுங்குற மாதிரி 2 தோசை சுட்டு வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் காய்ச்சின பால் இருக்குது பாருங்கள், பேக்கெட் பால். அதை ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2 தோசைக்குன்னா ஒரு 1/2 கிளாஸ் கொஞ்சம் டிப் பண்ணி இருந்தால் பாப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிட சாஃப்டாக நல்லா இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் இப்போ 2 தோசைக்கு ஒரு 2.5 ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு. அதனால் அந்த மாதிரி எடுத்து பாப்பா கூட்டுங்க. பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நமக்கும் 2 மினிட்ஸில் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாவுக்கு செஞ்சிடலாம். பாப்பாவுக்கு பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. பாப்பாவுக்கு சாப்பிட தொண்டையில் நல்லா ஈஸியாக விழுங்குறதுக்கும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரோ ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.